ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு Thisfairytalelife. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வாட்ஸ் இன்சைட் மை மேக்கப் பேக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் இல்லை மேரேஜ் என்ன ஃபங்க்ஷன் போகிறனா இருந்தாலுமே வந்து நான் என்ன மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பேசிக்கலி மேக்கப் கிட்ஸ் லைக் என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது தான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து என்னோடய க்யூட்டான மேக்கப் பேக். ஸோ இதுதான் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி ஒரு 2-3 இருக்குது வேறு வேறு கலர்ஸில். ஸோ அன்றைக்கி எது தோணுதோ அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போவேன், எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த பேக் வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா மினிசோவில் வாங்கியிருந்தேன். மினிசோ வந்து ரொம்ப 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 சூப்பரான ஷாப், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷாப். ஏன்னா இந்த மாதிரி க்யூட் ஆக்சசரிஸ்லாம் வந்து கிடைக்கும், க்யூட்டாக கிடைக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மேபி ஒரு 250 350 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் போடும்போது மறக்காமல் கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமர் தான். அதுவும் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த ப்ரைமர், வந்து கலபா ப்ரைமர். ஸோ ரொம்ப நல்ல ப்ரைமர், நல்லா ஒர்க் ஆகுது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ரொம்ப குட்டியாக இருக்குன்றதுனாலே நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் எங்கே போகிறதா இருந்தாலும். இல்லைனா வந்து நான் இவ்வளோ காஸ்ட்லியானது யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் இது 850. ஸோ கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுறது தான் அது. அண்ட் ரொம்ப குட்டியாகவும் இருக்குது. அண்ட் 850 ருபீஸ்க்கு இது வந்து ரொம்பவே கம்மி தான். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு நல்ல ஒர்த்தான ப்ரைமர் போனோம் அப்படின்னா கலபா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்ளின் ஃபிட் மீ போலஸ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்னால் இதுதான். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும், நல்லா வந்து ஒரு கவரேஜ் கொடுக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிட்ட வரும் இந்த ப்ரைஸு. அண்ட் நல்லாயிருக்கு, சூப்பரான ஃபவுண்டேஷன் இது. அண்ட் டக்குன்னு இதை வந்து நான் போட்டுப்பேன் ப்ரைமர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா. அடுத்து வந்து நான் என்ன போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸஸ் கனடாவோட அல்டம் ப்ரோ கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600-700 சம்திங். ஏதோ ஒரு மாலில் வாங்கியிருந்தேன், ஞாபகம் இல்லை, 650 700 கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 700 699 போட்டிருக்கு, 700 இருக்குது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் தான், பட் கொஞ்சம் ப்ரைஸி. நான் இது ட்ரை பண்ணணுன்னா வாங்கினேன். காம்பேக்டாக இருக்கும்ல ட்ராவலுக்கு, ஏன்னா நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது. அண்ட் பெருசாக எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்ட்டு வர்த்தியாக அட் த சேம் டைம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன் ஃபேஸஸ் கனடா. ஸோ நான் ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லுமினேட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா நான் போடுவேன். லைக் ஒரு க்ளோ வேணும் என் ஃபேஸில் அப்படின்னும் போது தான் நான் இது வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி நான் போட்டுப்பேன். அது ஒரு டியூயி லுக் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது, அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரியாது, ஆனால் வந்து ஒரு 200-300 இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து ஃபேஸுக்கு போடுவேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும், இது ஒரு ஃபினிஷ் நல்லா கொடுக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டார் குக்கியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது எவ்வளோன்றது எனக்கு தெரியல. நான் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து கவரேஜ் கொடுக்கும், எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்டார் குக்கியோடது டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ நான் காம்பேக்ட் பவுடருக்கு பதிலாக இது தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வெற்றிகரமாக ஃபேஸ்க்கு, அதாவது வந்து பேஸாக நான் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா வந்து ஐஸ் தான். ஸோ ஐஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த கேர்லர் தான், கேர்ள் பண்ணிப்பேன் லேஷஸை. ரொம்ப நல்லாயிருக்கும் இது, டிஃபைன்டாக காட்டும் லேஷஸை. ஸோ அதனால் இது வந்து எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். அண்ட் இந்த மாதிரி வாங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று தருவாங்க, நீங்கள் அடிக்கடி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை புதுசு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வேணும் அப்படின்னா. இது கூட வந்து ஒரு 100-200 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, நான் இது வந்து லேஷ் வந்து கேர்ள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து மஸ்காரா வேர் பண்ணிப்பேன். மஸ்காரா வந்து மேப்ளின் நியூயார்க்கோட த ஹைப்பர் கேர்ள் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இதுவும் ரொம்ப நல்ல கவரேஜ் கொடுக்கும், நல்ல மஸ்காரா இது. ஸோ
கர்வ்டாக இருக்கும்ன்றதுனால லேஷஸை கேர்ள் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஓகே, நல்ல ஒரு ப்ரைஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ப்ரைஸ் தப்பாக சொல்கிறேன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, ஞாபகம் இல்லை. இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் மஸ்காராக்கு. ஓகே, இப்போ நான் பேசிக்கலி ஐ ஷேடோ அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நான் மஸ்ட்டாக வந்து என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் ஃபேஸ்க்கு ப்ரைமர் நான் ஏன் போடணும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு பேஸாக ஆக்ட் பண்ணும், டீப்பாக அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் பெனிட்ரேட் ஆகாமல் நம்ம ஸ்கின்குள்ளே இருக்கிறதுக்கு அது ஒரு பேஸாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு போடுற ப்ரைமர் மாதிரியே வந்து நான் ஐஸ்க்கும் வேர் பண்ணிப்பேன். அதுவுமே வந்து ஸ்டே குக்கியோட ஐ ப்ரைமர் தான். குட்டியாக இருக்கும்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே டபக்குன்னு உள்ளே போட்டுட்டு போயிடலாம். இதோட ப்ரைஸும் எனக்கு தெரியல. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து இந்த ஐஷேடோ அப்ளை பண்ணுறது தான். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா, இந்த வெட் அண்ட் வைல்டோட ஐஷேடோ பேலட் தான். ஃபங்க்ஷன் போகும்போது என்னடா கம்மி கலர்ஸ் இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, அப்படியே மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே எல்லாமே. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவும் வந்து ஒரு 500 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வெட் அண்ட் வைல்டோடது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பேலட். அண்ட் நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுதான் நான் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணிப்பேன். டைம்ஸ் எனக்கு இந்த கிளிட்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த லிக்விட் ஐ ஷேடோ வந்து வேர் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இதோட ப்ரைஸும் எனக்கு தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து 199, ஸோ 200 ருபீஸ் இது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒரு கிளிட்டர் ஷேட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் போங்க. பிகாஸ் நான் இது வந்து அவ்வளோவா கொஞ்சம் மேட் இருக்குது, கொஞ்சம் கிளிட்டரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்ஹான்ஸ்டாக வேணும் என் ஐஸ் அப்படின்னும் போது நான் இதை எடுத்துப்பேன். சும்மா குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இதை. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட கேர்ள்ஸோட எல்லாரோட ஃபேவரட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் தான். ஸோ இதுவும் நான் குட்டியாக அழகாக எடுத்துக்கிட்டேன். ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப 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 நல்ல ஐலைனர் இது. நல்லா பிக்மெண்டடாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், க்யூட்டாக இருக்குன்னு ரொம்ப குட்டியாக இருக்குன்றதுனால வர்த் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியல, நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன், ஐப்ரோஸ்க்கு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஐப்ரோஸ்க்கு வந்து நான் என்ன எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LA கலர்ஸோட ப்ரோவி ஓவி பென்சில் தான். ஸோ இது வந்து பிளாக் நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் நம்மளோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா பிளாக்கே போட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஆர்டிஃபிஷியலாக தெரியும். யூஸ்வலாக வந்து ப்ரௌன் தான் நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து டச்சப் மாதிரி பண்ணிக்கணும். பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு எப்போவுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கோங்க, பிளாக் அண்ட் ப்ரௌன். இல்லைனா வந்து ப்ரௌனே போடுங்க. வெறும் பிளாக் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அண்ட் இதை நான் வந்து தெரியாமல் பிளாக் வாங்கிட்டேன். பட் ஓகே, நான் வந்து சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ கோம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்துட்டு நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நான் வந்து என் மேக்கப் ப்ராடக்ட்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எங்கேயாச்சும் வெளில போகும்போது எடுத்துகிட்டு போகிற ஸ்டஃப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்ப ரொம்ப குயிக்காக நான் முடிச்சிடுவேன். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரம் முடிச்சிடுவேன். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடி தான். ஸோ எங்கே போனாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஆக்சுவலி கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து பவர் இருக்குது. என்ன தான் நான் லென்ஸ் போட்டாலும் சொல்கிறேன், ஜென்ரலாக இப்படி கிட்ட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. அதனால நான் வந்து இது எப்போவுமே ஹேண்டியாக எடுத்துப்பேன். எங்கே போகிறதா இருந்தாலும் இதை நான் எடுத்துப்பேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காலி ஆகிடுச்சு, எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ நிஜமாகவே நான் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போவேன். ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. லிப்ஸ்டிக்ஸ் தான். அதை நான் எப்படி மறந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியல. மண்டை மேலே இருக்க கொண்ட மறந்த மாதிரி மறந்துட்டேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. ஏன்னா இது இல்லைன்னு வைங்களேன், நான் நிஜமாகவே ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவும் இல்லைனாலும் நான் சர்வைவ் ஆயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிப்ஸ்டிக் மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு எங்கே போவேன்னே தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் வந்து இப்போ நம்ம எதுவுமே போடல அப்படின்னாலுமே நம்ம ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும் அது. ஸோ நான் ஏன் வந்து இந்த தண்ணி டப்பாவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸே இதில் இருக்குது. ஸோ
ஏன்னா வந்து தெரியாது, பிகாஸ் நான் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் போடுவேன். ஒரு கலர் மட்டும் தான் போட்டு போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் 10-15 கலர் அப்படியே போட்டு அது ஒரு வித்தியாசமான கலரில் வரும்னா, ஸோ அது பார்க்க சில டைம் நல்லாயிருக்கும், சில டைம் நல்லா இருக்காது, சில டைம் ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மேட்ச் பண்ணும்போது. பட் சில டைம் ரொம்ப அப்படியே அப்ரூபமாக நம்ம லக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 4 அன்னைக்கு சீக்கிரம் வந்துடும் அழகான கலராக. ஸோ அந்த டைமில் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, எந்த கலர் எப்போ வரும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இதில் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு லிப் கலர் அண்ட் லிப் பிராண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்மே தான். கண்ணை மூட்டு நான் லாக்மே அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிடுவேன். இதில் வந்துட்டு மேட் மெல்ட் லிக்விட் லிப் கலர். நான் எப்பவுமே வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் தான் போடுவேன். அந்த புல்லட் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு பிடிக்காது. நான் வச்சுருக்கேன், சும்மா எதுக்கோ நியூட் கலர் இல்லை மேட்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நான் அதை வேர் பண்ணிப்பேன். லாக்மே அப்சல்யூட்டோட மேட் மெல்ட் லிக்விட் லிப் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து இது என்ன கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் இதை தான் வந்து போடுவேன். பிங்க் சில்க் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல ஷேடு, அதாவது பிங்க் நியூட் ஷேட் வந்து கலந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் 2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாங்கி தர மாட்டாங்க வீட்டில் அப்படின்ட்டு வாங்கும் போதே நம்ம 2ஆக வாங்கிக்கிறது, போடுறோமோ இல்லையோ 2ஆக சேஃப்டிக்கு வச்சுக்கிறது. வந்து ஒன்று வந்து 500 to 600 சம்திங் வரும். அதுக்கப்புறம் அதை தவிர்த்து நான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, லாக்மேலேயே ஒரு லிப் க்ரையான் வந்து வச்சுருக்கேன். சும்மா நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி லாக்மே என்ரிச் லிப் க்ரையான். இதில் வந்து மாவே மேஜிக் அப்படின்ற ஒரு ஷேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். தவிர்த்து வந்து அகெயின் லாக்மே ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 9 to 5 வெயிட்லெஸ் மேட் மவுஸ் லிப் அண்ட் சீக் கலர். இதுவும் வந்து நல்ல ஷேட் தான். பட் இது தனியாக நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். அது ஏன் அப்படின்னு தெரியல, ஏன் மூஞ்சிக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. ஸோ அதனாலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வெல்வெட். இதுவும் ஓகே, நல்ல தான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, லாக்மே எல்லா ஷேட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தவிர்த்து வந்து 2 க்யூட்டான ட்ராவல் லிப்ஸ்டிக் மாதிரியே ஒன்று கொடுப்பான். அதாவது பர்பிளில் வந்து மினி லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்ன்னு இருக்கும். நல்ல ஷேடு. இது வந்து ஒரு ரெட் மாதிரியும் இருக்காது, இது வந்து ஒரு பிங்க் மாதிரியும் இருக்காது. பார்க்க வந்து ஒரே ஷேட் மாதிரி தான் இருக்கும், பட் கிடையாது, டிஃப்ரெண்ட் கொஞ்சம் தெரியும். நான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இது இல்லாமல் மெயினாக இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மெயினாக எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம் தான். ஸோ மேபிலினோட பேபி லிப்ஸ் லிப் பாம் நான் எடுத்துப்பேன். ஸோ நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என் ஃபேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் போட்டுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிட்டு ரொம்ப மாய்ஸ்டர்டாக இருக்கும் லிப்ஸ் அப்படின்றதுனால. அதுக்கு மேலே நான் வந்து இந்த கலர்ஸ்லாம் போட்டுப்பேன். இதுவே வந்து ஒரு அழகான கலர் தான். இது போட்டாலே ஏதோ லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும் தான். ஸோ இது மேலே நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதான். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து எல்லாமே உள்ளே போட்டுட்டு இப்போ உங்களுக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்வாட்ச் மாதிரி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அவ்வளோதான், இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இருந்தாலே போதும், எல்லாமே ஒரு லைஃப் சேவியர் மாதிரி தான் அது. அண்ட் இன்னொரு விஷயம் இதை நான் ஷேர் பண்ணணும். இதெல்லாம் நம்ம மூஞ்சில் அப்பிட்டு எனக்கு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் வரும் பாருங்கள், இங்கே ஒரு பம்ப், இங்கே ஒரு பம்ப், இங்கே ஒரு பம்ப், எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். அது ஏன் எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படியா நீங்கள் சொல்லுங்கள். மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் எனக்கு நல்லா பயங்கரமாக வந்து காட்டும். நான் அவ்வளோ குட்டி ஒன்று தான் அப்ளை பண்ணியிருப்பேன், அப்படிங்கெல்லாம் பம்ப் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணேன். இப்போ இவ்வளோலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸில் வந்து சில பல விஷயங்கள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனாலே நான் வந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது இதை அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் இதையும் வந்து கூட எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ க்ளோமேடோட ரீஜெனரேட்டிங் அண்ட் ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் வாஷ் வித் மாய்ஸ்சரிங் ப்ரொடெக்ஷன், விட்டமின் சி இருக்குது, ஹைரோலானிக் ஆசிட் இருக்குது, கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 70 ml தான், நல்லாயிருக்கும். இது வந்து நான் ட்ரக் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஓகே ஃபைன், போட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன போட்டுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆக்னே டேப் ஜெல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதையும் போட்டுப்பேன். அப்படியே போட்டு அது காஞ்சி மூஞ்சி அலங்கோலமாயிட்டு என்ன பண்ணுறது, ஒரு நாள் கூத்துக்கு நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து இதை வந்து நான் 2 வேளை பண்ணுவேன். பிகாஸ் ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா வீடியோன்னு சொன்ன மாதிரி மார்னிங் பண்ணுவேன், நைட் பண்ணுவேன். எப்போல்லாம் பண்ணுறேனோ அப்போல்லாம் இதெல்லாம் போட்டுப்பேன்.
நைட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீரம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது சீரம் ஆக்சுவலி. இது வந்து பேராபன் ஃப்ரீ தான். இது வந்து என்ன அப்படின்னா ரெட்டிக்ளோ நைட் சீரம். இது ஆல்ரெடி நான் இது வந்து ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி நான் போட்டிருப்பேன். என்னோடய ஸ்டார்டிங்கில் வந்து அந்த காலத்தில் போட்டது. லென்சர் பண்ணுற போய் பாருங்கள், பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா. இது வந்து ரொம்ப ப்ரைஸியான ஒரு விஷயந்தான். பட் என்னடா இது இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்களே, சரி ஸ்கின் முக்கியமே அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நார்மலாக கூட ட்ரை பண்ணலாம், இது ரொம்ப ஒன்றும் கிடையாது. லைக் நல்லா ஒர்க் ஆகுது, ரொம்ப நல்ல சீரம் தான் அது, சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 900 சம்திங் வரும், கிட்டத்தட்ட ஒரு 1000 வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வரும். பட் ஓகே ஃபைன், என்ன பண்ணுறது. பட் இது வந்து நம்ம டெய்லி நான் போட மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றதுனால. நான் இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தபோது இந்த மாதிரி சில பல விஷயங்கள் முளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அப்போது வந்து இதை போட்டு அப்படியே கவர் பண்ணுது. பட் டு பி வெரி ஃப்ராங்க், இந்த ஒரு 3 ஐட்டம் நான் யூஸ் பண்ண ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து எல்லாமே போயிடும். ஸோ அதனாலே நான் வந்து ஹேண்டியாக எங்கே போனாலும் வச்சுக்கிறது. மேக்கப் போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு மேக்கப்லாம் போட்டு ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்த உடனே பண்ணுற ஒரே வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணுறது. ஏன்னா சேஃப்டி முக்கியம் கண்டிப்பாக. மூஞ்சி வந்து கேவலமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால கையோடு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வாங்க டக்குன்னு உங்களுக்கு எல்லா ஸ்வாட்சஸும் நான் வந்து காட்டிடுறேன், மறந்துட்டேன். ஸோ நான் இயரிங்ஸ் அதெல்லாம் வந்து நான் எதில் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான டப்பாவில் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி, நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் இது. ஸோ எங்கேயாச்சும் போகும்போது ஃபில் பண்ணிவிட்டு போவேன். நான் இது எல்லாமே சும்மா இந்த ஃபேஸில் இருக்க ஐட்டம்ஸ் நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் எதையும் நான் மறக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ டக்கு நம்ம வந்து ஸ்வாட்சஸ்க்கு போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரைமர் நான் உங்களுக்கு காட்டினேன், கலப்பா ப்ரைமர். ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல் பேஸ்டாக இருக்கும் இந்த ப்ரைமர், ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது வந்து ஃபவுண்டேஷன், இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட கன்சீலர், ரொம்ப நல்ல அப்ளிகேட்டரும் இருக்குது. இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஸ்டாக் விக்கியோடது. அண்ட் இதுதான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர், ரொம்பவே நல்ல பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் லுக், இப்படி தான் இருக்கும். பர்பிளோட காஜல், இது வந்து பயங்கர பிக்மெண்டட், இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, நல்ல ஒரு இன்டென்ஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுக்குது. அண்ட் இது வந்து மஸ்காரா, இதோட அப்ளிகேட்டர் கொஞ்சம் கர்வாக இருக்கிறதுனால லேஷஸ் வந்து கர்ல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுவும் நல்லா பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இது வந்து அந்த ஐப்ரோ பென்சில், ஸோ பிளாக்ன்றதுனால ஃபினிஷ் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து அந்த லிக்விட் ஐ ஷேடோ ஸ்விஸ் பியூட்டியோடது. அண்ட் இதுவுமே நல்ல ஒரு கிளிட்டரி ஷேடில் தான் இருக்குது. ஃபைனல் லுக் இப்படி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வெட் அண்ட் வைல்டோட ஐ ஷேடோ பேலட். ஸோ பின்னாடி கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நான் ஒவ்வொரு கலருமே ஸ்வாட்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அட் த எண்ட் வந்து என்னென்ன கலர் அப்படின்றது நான் வந்து மென்ஷனும் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் கலர்ஸ் பிக்மெண்டடாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்க கலர்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து பர்பிளோட அந்த மினி லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து ரொம்ப 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 பிக்மெண்டடாக இருக்குது, நல்ல கலர், நல்ல ஃபினிஷ் கொடுக்குது. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். அண்ட் செகண்டாக ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைனல் லுக் வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து இந்த லாக்மே 9 to 5 வெயிட்லெஸ் மவுஸ் லிக்விட் லிப்ஸ்டிக். ஒரு மோவே லுக் கொடுக்கும். இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் லாக்மே அப்சல்யூட் லிக்விட் மேட் லிப் கலர், சூப்பர் கலர். அண்ட் இதுதான் அந்த ஃபைனல் ஸ்வாட்சஸ். நான் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி பார்த்துடலாம் எது வந்து ஸ்டே ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நல்லா நான் வந்து வாஷ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோடய ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி லிப்ஸ்டிக் பர்பிளோடது வந்து போகவே இல்லை. அண்ட் மஸ்காரா அண்ட் காஜலும் போகவே இல்லை. ஐஷேடோலாம் கொஞ்சம் வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக் மாதிரி உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இந்த திங்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ நான் வந்து மேக்கப் யூஸ்வலாக எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆலிவ் ஆயில் இருந்தால் மட்டும் போதும். ஒரு காட்டன் பேடில் நான் வந்து ஸ்வைப் பண்ணிடுறேன். ஸோ
ஸ்வாட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறது லிட்ரலாக. அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லோரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வைக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.